தாத்தாவும் பேரனும் by ராபர்ட் சி ருவார்க். அத்தியாயம் 5. செப்டம்பர் கீதம். காடை வேட்டைக்கு உரிய காலத்துக்கு சிறிது முன்பு இலையுதிர்காலம் வந்தது. கோடைக்கால அதிதிகள் அனைவரும் ரைட்ஸ்வில் பீச்சிலிருந்து போய்விட்டார்கள். முதிர்ந்த மென்பலகை வேய்ந்த கடற்கரை வீடுகளின் ஜன்னல்கள் வாடை காற்று புகாமல் இருப்பதற்காக இறுக்கி மூடப்பட்டு விட்டன. வானமும் பலகைகளைப் போலவே நரை நிறம் பெற்றது. இரவில் கட்டைகளை எரிய விட்டபடி இருந்தது சுகமளித்தது. லாபம் தராத பருவத்தை உத்தேசித்து எல்லா சிறு கடைகளும் மூடப்பெற்றன. அந்த சமயத்தில்தான் தாத்தாவும் நானும் பெரிய விவகாரத்தில் ஈடுபட்டோம். தாத்தா மரத்தொகுதியை சிந்தனையோடு பார்த்து இயற்கையின் சமண சக்தி அற்புதமானது என்றார். அதனால் ஒரு கோடாரியும் அதை எடுத்தால ஒரு சிறுவனும் தேவை என்று அவர் கூறுவார் என திடீரென்று தோன்றியது எனக்கு. பலவீனமான யாத்ரீகர்கள் போய்விட்ட பிறகு நீல மீன்கள் வருவதற்கு வெகு நாட்கள் பிடிக்காது. அது பற்றி ஒரு புத்தகம் உண்டு. கார்காலம் வந்தால் என்றோ என்னவோ ஒரு பேரு. அதை எழுதியவரின் எழுத்தில் நீல மீனை விட வசந்தத்தின் வாடையே அதிகம் என நான் நினைக்கிறேன் என்றார் அவர். பல பொருள் கொள்ளும் விதத்திலேயே தாத்தா எதையும் சொல்வது வழக்கம். எனினும் அதில் நாம் புதிய கருத்தை காண முடியும். அந்நாட்களில் நான் ஒதுங்கியிருந்த தாத்தாவின் பேச்சை ஒரு காதால் மட்டுமே கேட்டு வந்தேன். அதிலிருந்து தத்துவத்தையும் சுவையான விஷயத்தையும் பிரித்தெடுக்க முயன்றேன். பிற்காலத்தில் நான் வளர்ந்து பெரியவனான பிறகுதான் சுவையான விஷயத்தை விட தத்துவமே அதிகமாக என் நினைவில் நின்றதாக உணர்ந்தேன். தாத்தா சொன்னார், இன்று தொழிலாளர் தினம். இதை ஏன் இப்படி அழைக்கிறார்கள் என்பது எனக்கு புரியவே இல்லை. இந்த பெயர் பெற்ற திங்கட்கிழமைக்கு முந்தைய வாரம் முடிவில் யாரும் வேலை செய்வதில்லை. செவ்வாய் அன்றோ எல்லா சிறுவர்களும் போய்விடுவார்கள். பெரியவர்கள் மட்டும் தங்கியிருப்பர். நீல மீன் மேல் பகுதியிலிருந்து கவனித்து கொண்டு மனிதர்களோடு உறவாட வந்து சேரும். அதற்கு கோடை யாத்திரிகர்களை பிடிக்காது. வடகீழ் காற்றை மதித்து கொஞ்சம் மழை அல்லது சூறையை பொருட்படுத்தாது இருப்பவர்களை நீல மீன்கள் விரும்புகின்றன. நீல மீன் விஷயத்தில் நாம் செய்ய போகும் முதல் காரியம் அவற்றை நிறையவே எளிதில் பிடிப்பதுதான். அப்பொழுதுதான் நீ அவற்றை மதிக்க கற்றுக்கொள்வாய். நிலத்துள் சதுப்பை நாடி அவை வர இன்னும் நாளாகவில்லை. ஆகவே நாம் செல்வர்கள் செய்வது போல நீல மீன் பிடிப்பதற்காக படகில் செல்வோம். படகு அவற்றை கொள்ளட்டும். கரை பாதுகாப்பாளரிடம் எனக்கு தொடர்புண்டு. நாம் சவுத் போர்ட் போய் அங்கிருந்து அதிகாலையில் கேப்டன் வில்லுஸுடன் கிளம்புவோம். நாங்கள் படகில் காஸ்வெல்லை கடந்து சவுத் போர்ட்டிலிருந்து கிளம்பி ஃப்ரைப்பிங்கான் ஷோல்ஸ் என்னும் இடத்தை சுற்றி சென்றோம். படகோட்டி பெயரை மிட்யேட் என்றே கூற வேண்டும். அநேகமாக கரைக்காவலர் அனைவரும் ஹாட்ரஸ் அருகிலுள்ள ஆக்ரோகோக் தீவிலிருந்து வந்தவர்கள்தாம். அங்குள்ள எல்லோருக்கும் மிட்யேட் என்றே பெயர். அவர் சிறிய படகை கரையின் ஓரமாகவே செலுத்தியதால் நாம் இடது கையால் மணலை தொடரலாம். வலதுபுறம் ஆழம் மிகுதி தென்பட்டது. நீர் பெர்முடாவில் உள்ளது போலவே குளிர் நீளமாய் விளங்கியது. ஆனால் மணல் வெண்மையாக இருந்தது. மணி மிதவை சற்று பின்தள்ளி சோக ஒலிகளை எழுப்பியவாறு கிடந்தது. தீபக் கப்பல் தன்னுள் தங்கியிருந்த ஆட்களைப் போலவே தன்னந்தனியாய் காட்சி தந்தது. கல் பறவைகள் கீறிச்சிட்டு வளைய வந்தன. கெனாட் பறவைகள் இரை தேடி நீர் மீது திரிந்தன. மணல் மேடுகளிலிருந்து தள்ளி நீரில் பெரிய சிவந்த மென்ஹெடன் மீன் கூட்டங்கள் மொய்ப்பது தெரிந்தது. இவற்றை நாங்கள் போக்கீஸ் என அழைப்போம். மீன் பிடிக்கும் படகினர் மீன் செத்தை உரம் செய்வதற்காக இவற்றை ஏகமாய் பிடிப்பர்.
இங்குதான் மாக்காரேல், அவற்றை நாங்கள் ஸ்பானிஷ் மாக்காரேல் என்போம், ராஜா மீன் என்கிற குதிரை மாக்காரேல் மீன்கள் வசித்தன. ஆழமற்ற நீர்ப்பரப்பில் வசிக்கும் சிறு முள்ளாட்களையும் மணல் மேடுகளில் ஓரங்களில் உள்ள இறால்களையும் தின்பதற்காக நீல மீன்களும் கடல் ரவுட்களும் இங்கேதான் வரும். இது முட்டாள்தனமான மீன்பிடிப்புதான். ஞானமோ திறமையோ இதற்கு தேவையில்லை. இதற்கு வேண்டியதெல்லாம் ஒரு கம்பு, கொஞ்சம் கயிறு, ஒரு முல்லை மின்னே மீன் மாதிரி தோன்ற வைப்பதற்காக ஒரு எலும்பு துண்டு, இவ்வளவே. அதை வீசி எறிந்ததும் முதலில் கவ்வும் உரிமைக்காக நீல மீன்கள் சண்டை போடும். படகின் வேகம் அவற்றை அரைவாசி சாகடிக்கும். எனவே நாம் அவற்றை அப்படியே அள்ளி எடுத்து போட வேண்டியதுதான். நீயே முயற்சி செய்து பார் என்று தாத்தா சொன்னார். கனமற்ற தூண்டில் ஒன்றை அவர் என்னிடம் தந்தார். எலும்பு துண்டை நான் நீரில் எறிந்தேன். கயிறு இருப்பது கெஜம் கூட நீண்டிராது. அதற்குள் தூண்டில் வளைந்து தாழ்ந்தது. படகு ஒரு திசையிலும் மீன் வேறொரு திக்கிலும் போக முயன்றதால் தூண்டிலை இழுப்பது மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆயினும் நான் மீனே உள்ளே இழுத்து போட்டேன். அது அருமையான நீல மீன். சுமார் 2 ராத்தல் கனம் இருக்கும். வெயிலில் உருக்கு நீளமாய் மின்னியது. அதன் வாய் சிறியதாய் சண்டை கிழுப்பதுமாய் கூரிய பற்களோடு விளங்கியது. 100 மீன்களில் முதல் மீன் அது. சிறியன சில. அவற்றை நாங்கள் தண்ணீரிலேயே வீசிவிட்டோம். சில பெரியன. ஒன்று 4 ராத்தல் கனம் இருந்தது. பிறகு மாக்காரேல் கூட்டத்தினுடைய தூண்டில் எறிந்தோம். வேக இயத்திற்கு ஏற்ற உருவமும் புள்ளிகளும் பெற்ற பெரிய மீன்கள் அவை. அவற்றின் மோவாய் பாராகூடா மீனின் மோவாய் போல் இருந்தது. இப்பவும் பழைய கதைதான். காலை மணி 10க்கு நாங்கள் முடிவு கட்டிய போது படகு நிறைய மீன்கள், நீலம், மாக்காரேல், பானிட்டோ, பெரிய ராஜா மீன் 2 இருந்தன. கடற்கரை பாதுகாப்பு நிலையம் முழுமைக்கும் பாதி நகரத்துக்கும் விருந்திட போதுமான மீன்கள் கிடைத்திருந்தன. தாத்தா சொன்னது போல முதல் டஜனுக்கு அப்புறம் அவற்றை பிடித்ததில் உல்லாசம் இல்லைதான். ஆனால் சிறு கொப்பரையிலையும் குடிலின் முன் தாத்தா அமைந்த பெரிய சட்டியிலையும் பொறிக்கப்படுகையில் அவற்றிடம் குறை எதுவும் காணப்படவில்லை. சுத்தம் செய்வதற்கு முன் கொல்லப்பட வேண்டிய நிலையில் உயிர் துடிப்போடு புதுமையாய் இருந்தது. பொறிக்கப்பட்ட நீல மீன் அல்லது மாக்காரெல்லை சுவைக்கும் பேறு பெறாத மனிதர்களுக்காக நான் உண்மையாகவே வருந்துகிறேன். நீலமும் மாக்காரெல்லும் அதிகமான கொழுப்பும் எண்ணெய் சத்தும் பெற்றுள்ளன என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் நத்தை, சிப்பி புழு முதலியவற்றை விரும்பாதவர்களுக்கு கேரட்டு கிழங்கும் மிகவும் நேர்த்தியானது என சொல்கிறவர்களும் இருக்கிறார்களே. தாத்தா சமையல் செய்த முறையினால் எந்த மீனும் இயல்பாக பெற்றிருக்கும் சுவையினும் மிக சுவையுடையதாய் இருந்தன. அவர் அவற்றை வெறுமனே வெப்பமான கறி கங்குக்குள் மீதே வேக வைத்தார். அவற்றின் சருமம் கொப்பளித்து வெடித்து பொன்னாக மாறி பின் கருப்பாயிற்று. உள்வெள்ளை புலனாகி கொழுப்பு சிடு சிடு என ஒலித்து நெருப்பில் விழும் வரை அப்படியே விட்டு வைத்திருந்தார். முடிவில் அவற்றை எடுக்கையில் அவர் தோசை திருப்பியை உபயோகிக்க வேண்டியிருந்தது. அவை உதிர்ந்து விடும் அளவுக்கு மென்மை பெற்றுவிட்டன. ஒரு மீனுக்கு அரை ராத்தல் என்னும் விதத்தில் அவற்றை அவர் வெண்ணெயில் தோய்த்தார். மேலே புலிக்காடியை ஊற்றினார். மிளகை தூவினார். ஒரே வேளையில் நான் சுமார் 4 ராத்தல் மீன் தின்றேன். பின்னர் இலையுதிர் பருவத்தில் நிலையாக வந்து வடகாற்று கடற்கரையில் பள்ளம் பறிக்க துவங்கியதும் பிற்பகல் நேரம் குளிர் மிகுந்தாகி விட்டது. ஒரு நாள் சிற்றுண்டிக்கு பிறகு தாத்தா சொன்னார், உண்மையான மீன்பிடிப்புக்கு உரிய காலம் இதுதான் என்று. நாம் கார்கேன் கேக் போல் செல்வோம். சிறு சிறு முரசு மீன்கள் பசியோடு இருக்கின்றன. மணலில் உள்ள தெல்லுப்பூச்சிகளால் வயிற்றை நிரப்பிக்கொண்டு அவை சதுப்புகளில் கிடக்கின்றன.
என்று எனக்கு தோன்றுகிறது. எனக்கு ஏற்ற மீன் பிடிப்பு இதுவே. இது கொலை அல்ல, மீன் பிடித்தல்தான் என்றும் அவர் சொன்னார். பெரும் தூண்டில்கள் 2 வீட்டினுள்ளிருந்து தேடி எடுத்தார். படுக்கை அறையிலிருந்து பெரிய தளவாட பெட்டியை எடுத்தார். நாங்கள் கடற்கரைக்கு சென்று உப்பு முல்லட் மீன்கள் சில வாங்கினோம். அவை பெரியதாய் கனமாக உப்பு படிந்து இருந்தன. எங்களுக்குரிய நேரத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அதிகாலை வேலை அல்லது பிற்பகலின் பின்னேரம் தவிர்ந்த இதர சமயங்களில் மீன் பிடிப்பதிலோ வேட்டையாடுவதிலோ பயன் கிடையாது என்று தாத்தா சொன்னார். ஏனெனில் மீனுக்கும் முயலுக்கும் கூட வெயில் வேளையில் பரபரத்து அலையக்கூடாது என்று உணர்வு உண்டு என்றார். அன்று மந்தாரமுள்ள மோசமான நாள். நுரை பறந்தது. கடல் பறவைகளின் தனிந்த குரலில் முணங்கி குறை கூறின. அப்பொழுது மாலை சுமார் 5 மணி. ஸ்வெட்டர் தேவைப்படும் அளவுக்கு குளிரடித்தது. எனது வெறும் கால்களில் பட்ட தண்ணீர் குளிர்ச்சியாக இருந்தது. முள்ளில் இரை இல்லாமலேயே தூண்டிலை எறிவதற்கு எனக்கு கற்றுக் கொடுப்பதில் ஆரம்ப நேரத்தை செலவிட்டார் தாத்தா. அவர் செய்த விதத்தில் அது எளிதாக தோன்றியது. நான் செய்த முறையில் அசாத்தியமானதாக விளங்கியது அது. அவர் தூண்டிலை எடுத்துக்கொண்டு முழங்கால் அளவு தண்ணீரில் சென்று கம்பை தோலுக்கு மேலாக முதுகுப்புறம் இழுத்து சுமார் 4 அடி கயிற்றை ஓடவிடுவார். பிறகு மென்மையான ஒரே அசைவு மூலம் கோலை உயர்த்தி மேலே கொண்டு வருவார். சுழல் வட்டத்தினுடைய கயிறு ஒளி எழுப்பச் செல்லும். கனமான கோபுர வடிவம் பெற்ற குண்டு கீறிச்சிட்டபடி கடலில் 40 அல்லது 50 கெஜம் போய் அவர் குறிவைத்த இடத்தில் சரியாக ஓசை எழுப்பி விழும். பிறகு தூண்டில் கயிறு தேவையான அளவு விரைப்பாக இருக்கும்படி அவர் இழுத்து சுற்றுவார். நான் அப்படி செய்கையில் குண்டை என் காலடியிலே தண்ணீரில் போட்டேன். அல்லது சுழல்வட்டில் தடை உண்டாக்கி குண்டை வெகு தூரம் வீசினேன். அல்லது கயிற்றின் நடுவில் முடிச்சு விழ வைத்தேன். வட்டை சரிப்படுத்துவதிலும் வெட்டி கொண்டு விரல்களுக்கும் கயிற்றால் சுண்ட வைக்கும் அயடின் போடுவதிலும் பிற்பகலின் பெரும் பங்கு நேரம் காலியாயிற்று. ஆயினும் சிறுவர்கள் தங்கள் கைகளால் செயல்புரியும் வித்தையை வெகு விரைவிலே கற்றுக்கொள்கிறார்கள். அந்தி வந்தபோது நான் பழக்கப்பட்டவனாகவே இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் மீன்கள் உள்ள இடத்தில் தூண்டில் விழும்படி செய்ய முடிந்தது. பிறகு தாத்தா ரம்பமுள்ள அறுப்பு கத்தியை எடுத்து முல்லட் மீன்களை துண்டு துண்டாக 1½ அங்குல துண்டுகளை மீனின் குறுக்கே மூளை விட்டமாக வெட்டுவது எப்படி என்று எனக்கு காட்டினார். அத்துண்டுகளில் முல்லை எப்படி மாட்டுவது என்று காட்டினார். அதை முன்னும் பின்னுமாக ஆட்டி பின் மீன் துண்டு உறுதியாக படிந்து முள்முனை மட்டுமே நீட்டிக்கொண்டிருந்தது. இறால்களையோ புதிய இரையையோ வைக்காமல் உப்பிட்ட முல்லட்டை முள்ளில் குத்துவது ஏனென்றால் உப்பு அதன் தோலை கடினமாக்கியிருப்பதால் பெரிய அலைகளில் கூட அது தூண்டிலேயே தங்கி நிற்கும். ஆனால் இதர பொருள்களோ ஒவ்வொரு வீச்சின் போதும் அழிந்துவிடும் என்று அவர் கூறினார். கம்பியாலான நீண்ட வழிகாட்டியை தாத்தா உபயோகித்தார். ஒவ்வொரு கயிற்றுக்கும் 2 வழிகாட்டிகள், 2 முள்கள், 2 இரைகள் இணைத்தார். இவற்றை ஒழுங்குபடுத்தும் போது அமைதியாய் கீழ்குரலில் பாடி தானாகவே சிரித்து கொண்டார். உடைந்த கட்டையான விரல்களும் பின்புறம் வயோதிகத்தின் கபில நிற தேமல்களும் பெற்றிருந்த அவரது கைகள் திறமையற்றன போல் தோன்றின. ஆனால் உண்மை அது அல்ல. அவர் தோட்டத்து எதுவும் கத்தி, துப்பாக்கி, பிடில் எதுவாயினும் மிக எளிதென தோன்றும் விதத்தில் வேகமாகவும் நன்றாகவும் கையாள்வார். சாம்பல் நிற குளிர் நீரில் இறங்கி நான் தூண்டில் எரியும் போது இருட்டிவிட்டது. இறை துண்டுகள் காற்றில் சுழல கயிறு மிக நன்றாக சென்று திருப்திகரமான ஓசையோடு சதுப்பிலே ஆழ்ந்தது. 2 மீன் வீச்சுகள் தெரித்த போது நான் கயிற்றை சுருட்டி இழுக்கத் தொடங்கினேன். வட்டிலிருந்து கயிறு இரைச்சலிட்டு விலகியது. அதை சரிப்படுத்தி இழுப்பதற்குள் என் விரல்கள் மேலும் கொஞ்சம் புண்ணாயின. தாம் நினைத்த மூப்பாக இழுக்கும் 2 குதிரைகளோடு சேர்த்து கட்டுண்டிருப்பது போல தோன்றியது எனக்கு.
தூண்டிலில் மாட்டியிருப்பது எதுவாயினும் அது என்னை ஆழ்கடலில் அமிழ்த்தவே துடிக்கிறது என நினைத்தேன். நான் சற்றே வளைந்து தூண்டில் விரைப்பை பாதுகாக்க அதன் நுனியை உயரமாக வைத்தபடி நான் மெதுவாக பின்னுக்கு நடக்கலானேன். சுழல் வட்டு என் வயிற்றுக்கருகிலும் தூண்டில் கம்பு புஜத்தின் கீழும் இருந்தன. இறுதியில் மணல் குன்றுகள் ஆரம்பமாகி கடல் ஓட் பயிர் வளர்ந்து நின்ற இடம் சேர்ந்தேன். மீன்கள் நீரிலிருந்து வெளிப்பட்டதையும் வெள்ளிய மணலில் கூட துள்ளி கொண்டு போராடியதையும் நான் பார்க்க முடிந்தது. கடற்கரையில் கிடக்கும் உயிருள்ள கட்டைகள் போல தோன்றினாவை. நான் கயிற்றை வட்டில் சுற்றியபடி அவற்றை நோக்கி நடந்து மணல் மீது அவை கிடந்த இடத்தை அடைந்தேன். இரண்டும் பெரிய நீல மீன்கள். ஒவ்வொன்றும் 3 அல்லது 4 ராத்தல் இருக்கும். காலால் உந்தும் பந்து விளையாட்டை பூரணமாக ஆடியது போன்ற உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது. நான் வெகு விரைவில் ஓய்ந்து போனேன். ஏனெனில் தூண்டிலும் வட்டும் கனமாயிருந்தன. நான் சரியாக எறிந்து ஒவ்வொரு முறையும் 2 பெரிய நீல மீன்கள் என்னோடு கட்டுண்டு பொருந்தன. சிக்கும் மீன்களை பிடிப்பதற்கு 15 முதல் 20 நிமிஷங்கள் வரை ஆயின. நான் இழுத்த மீன்கள் இவ்வளவு காலத்தை பறிக்கவில்லை. மொத்தத்தில் நான் கரை சேர்ந்ததை விட தப்பவிட்ட மீன்களே அதிகம். காரிருள் கவிந்தபோது நான் குளிர்ந்து நனைந்து உடலெங்கும் நோயுற்று இருந்தேன். என் கைகள் வெட்டுப்பட்டு எரிக்கும் உப்பு நிறைந்து விளங்கின. என் முதுகு அசைவு கொண்ட பல் போல வலித்தது. ஆயினும் நான் 1 டஜன் பெரிய நீல மீன்களை பிடித்திருந்தேன். 10 ராத்தல் கனமுள்ள பீப்பாய் மீன் வெண்மையான முதுகின் மீது பெரிய கரும்புள்ளி கொண்டது ஒன்றையும் பிடித்திருந்தேன். சிறிது நேரம் சென்றதும் நான் அலைகள் எற்றிய கட்டைகள் சிலவற்றை சேகரித்து தீ மூட்டினேன். பச்சையாக முல்லட் மீனை தின்னவும் அது மிக்க சுவை உடையது. தாத்தா உழைப்பதை கவனிக்கவும் உட்கார்ந்தேன். சந்திரன் ஏகதேசம் பூரணமாய் எழுந்தது. நான் கண்டிராத அல்லது கற்பனை கூட செய்திராத காட்சியது. தாத்தா நீரில் இறங்கி சதிப்பு தூண்டில் எறிந்தார். பின்னுக்கு நகர்ந்து சடாரென தூண்டிலை சுண்டுவார். அது 2ஆய் வளையும். பிறகு மீனுடன் போராடி கொண்டே அவர் கரைப்பக்கம் பின்னோக்கி கம்பீர நடை போடுவார். அதன் விளைவாக கருங்கடலிலிருந்து நிலவு பொழியும் மணல் மீது வந்து விழும் மீன்களை கண்டு கவர்ச்சிக்கப்பட்டேன். நள்ளிரவு வரை அவர் மீன் பிடித்தார். ஒரு முறை பீப்பா மீன்கள் 2 இழுத்தார். அவை சிறியன அல்ல. ஒன்று 20-22 ராத்தலும் இன்னொன்று 20 ராத்தலுக்கும் இருந்தன. அவற்றை கரை சேர்க்க அவருக்கு 1 மணி நேரம் பிடித்தது. அவை மணல் மீது வழுக்கி வந்தது போல கடலோர பாதுகாப்பு படகுகள் 2 போலவே காட்சியளித்தன. முள்ளில் 2 மீன்கள் இல்லாமல் அவர் கடலை விட்டு தூண்டில் இழைத்ததே கிடையாது. அவை பசியோடு இருந்தன போலும். ஏனென்றால் அவர் சோர்ந்து போகும் வரை மீன் பிடிப்பது வழக்கம். இறை தண்ணீரை தொட வேண்டியதுதான். உடனேயே 2 மீன்கள் கவ்வுவதும் தவறவில்லை. கால்வாய் மீன்கள் 2ஐ கரைக்கு இழுத்தபோது நிலவில் பறவைகள் கீரிச்சிட கடும் காற்று வீசிய சூழலில் தாத்தா அளித்த தோற்றத்தை நான் ஒருபோதும் மறவேன். கார் நிறைய மீன் சுமந்து நாங்கள் வீடு திரும்பிய போது தாத்தா சொன்னார், நிஜமான மீன்பிடிப்பு இப்படிதான் இருக்க முடியும். நாம் உழைத்து நமக்குரிய மீனை அடைகிறோம். படகால் அதை கொள்வதில்லை. உலகத்தில் உள்ள பாய்மீன்கள், மார்லின்கள், பூராவையும் பிடிப்பதை விட குளிர்ந்த கடலில் ஒரே தூண்டிலில் வெறித்தனமான நீல மீன்கள் 2ஐ பிடிக்கவே நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு தெரிந்த வரையில் அதைவிட சிறந்தது ஒன்றுதான் உண்டு. குளுமையான கனடா நீரோடையில் 6 அவுன்ஸ் சிறு தூண்டிலில் சிக்கி துள்ளுகிற அட்லாண்டிக் சால் மீன். அதுதான். நீ பெரியவனானா பிறகு என்றாவது ஒரு நாள் அதை பிடிக்கும் வாய்ப்பு பெறுவாய் என நம்புகிறேன். நான் பெரியவனானதும் அவ்வாய்ப்பை பெறவே செய்தேன். 28 ராத்தல் கனமுள்ள சால்மன் அது. எனக்கு அது 1.5 மணி நேரம் வேலை வைத்தது. எனினும் கொந்தளித்து நின்ற இலையுதிர் காலத்து கடலில் முதலாக நான் பிடித்த 2 நீல மீன்கள் தந்த உணர்ச்சியை அது எனக்கு தரவே இல்லை.
இப்பொழுது கோடை முற்றிலும் போய்விட்டது. அத்துடன் கோடைக்கால நினைவுகளும் போயின. இதர பருவங்களை விட நான் பெரிதும் விரும்பிய காலம் ஆரம்பமாகிவிட்டது. கோடை முடிந்துவிட்டது என்பதை பல வகையில் கூற முடியும். நம் கால்கள் அதிகமாக வியர்த்து கால் சட்டை ஓரத்தின் மடிப்புகளை நனைப்பதில்லை. மாலை காற்றில் லேசாக குளிர் மட்டும் இருந்தது. உறுத்தும் உஷ்ணத்தால் மயிரை கொட்டி கொண்டு அமைதியற்று கிடந்த நாய்கள் மருந்து கொடுக்கப்படாமலேயே மீண்டும் நன்னிலையடைந்தன. சவாரியை எதிர்பார்த்த வாகனத்தை நோக்கி நின்றன. கோடையின் பால்மய வாசனை காற்றிலிருந்து நீங்கியது. அதற்கு பதிலாக எரியும் இலைகளின் நாற்றமும் திராட்சைகளின் புளிப்பு வாசனையும் சேர்ந்தன. நம் தேகத்தில் இரத்தம் கோடை சாம்பலால் மந்தமாக இல்லாமல் இப்பொழுது துள்ளி ஓடியதை உணர முடிந்தது. தோசைகள், மசாலா இட்டு சமைத்த இறைச்சி, உடைத்த நொய்யரிசியோடு கலக்கப்பட்ட முட்டை ஆகியவை கொண்ட சூடான காலை உணவு இனியதாய் ருசித்தது. இலைகள் ஓரங்களில் சிறிதே சுருங்கி மடிய ஆரம்பித்தன. நீர் பெருகிய கசப்பு நிலங்களிலிருந்து சதுப்பு கோழிகளை அழைத்து வரும் முதல் வாடை காற்று ஏற்கனவே வந்து போய்விட்டது. சொற்பமான வாத்துகள், முக்கியமாக டீல் வந்திறங்கத் தொடங்கின. இலையுதிர் காலத்தின் ஆரம்ப நாட்கள். அதிகாலையில் புல் நுனிகளில் வெண்மை சேர்க்க பனி வருவதற்கு முன்னால் சிங்காப்பின் காய்கள் முள்ளு முள்ளான தோடுகளின் உள்ள பழுத்து திகழ்வதற்கு முன்னால் நம் வாயை திறக்கும் படிகார சுவையை பெட்சிமன் வழங்கல் இழப்பதற்கு முன்னால் மௌனமாக உறுதி கூறும் உலக்கிளர்ச்சி உங்களுக்கு தெளிவாக நினைவிருக்கிறதோ என்னவோ, நான் அறியேன். டிசம்பரின் 23வது நாள் மாதிரி கிறிஸ்மஸ் நம்மிடையே வரவில்லை. ஆயினும் நம் தூக்கத்தை கெடுக்கும் அளவுக்கு நெருங்கிவிட்டது போல்தான் இதுவும். வார இறுதியில் கர்ம சிரத்தையோடு நாங்கள் மீன் பிடிக்கச் சென்ற காலம் இதுதான். நீண்ட மென்மையான சதுப்புகள் தவிர்த்த ஏனைய இடமெல்லாம் எப்பொழுதும் மீனுடன் விளங்கிய குளிர்ச்சியான சாம்பல் வண்ண கடலிலே மீன் பிடித்தோம். குடாக்களில் பிடித்தோம். கடலினுள் நீளா சென்றிருந்த அலை தாங்கிலும் மீன் பிடித்தோம். அது கூர்ஸ்பியர் என அழைக்கப்பட்டது என்றே நினைக்கிறேன். அதன் அருகில் மீன் பிடிக்க ஏதோ கொஞ்சம் 10 சதம் அல்லது 2 காசுகள் செலவாகும். பியரிலிருந்து நூற்றுக்கணக்கான மீனவர்கள் தூண்டில் எறிவதை நான் பார்த்திருக்கிறேன். அந்நாட்களில் மீன் பிடிப்போருடைய தொழில் மரியாதை அதிகம் இருந்தது. ஒருவன் மிக பெரிய கால்வாய் மீனை பிடித்துவிட்டால் பக்கத்தில் உள்ள எல்லா மீனவர்களும் தங்கள் வேலையை நிறுத்திவிட்டு அவன் அந்த மீனை கரை சேர்ப்பதற்காக துணை புரிவார்கள். ஆனால் கூர்ஸ்பியர் அருகில் பெரிய மீன் அவ்வளவாக அதிகமாக இருந்ததில்லை. 2 ராத்தல் பருமனான நீளங்களும் எப்போதாவது வரும் கடல் ப்ரௌட்டுகளும் ஒற்றையான பேரிக்கை மீனில் சிறியதும் வர்ஜீனியா முல்லட் என அழைக்கப்பட்ட வெள்ளை மீன்களில் மிகவும் பலவும் தான் அங்கே கிடைத்தன. தாத்தாவும் நானும் துணைவர்களை அதிகம் நாடியதில்லை. நாங்கள் கரோலினோ பீச்சிலிருந்து கூர்ஸை தாண்டி கரையோரம் வெகு தூரத்தில் உள்ள பழைய போர்ட் பிஷர் என்னும் இடத்துக்கு போவோம். உள்நாட்டு யுத்தத்தில் பெரிய துப்பாக்கிகளை நிறுத்தி போராடிய இடம் அது. அங்கேதான் தாத்தா அவாவியா தனிமை நிலவியது. அன்று நானும் அதை விரும்பினேன். நாங்கள் ஏன் அதை விரும்பினோம் என்பதன் காரணம் எங்களுக்கே தெரியாது. ஆனால் அது ஆள் நடமாட்டமற்ற பயங்கரமான கடற்கரை பாயும் நீர் சுழிப்புகள் பெரிய சதுப்புகளை ஏற்படுத்தின. அவற்றிடையே பெரிய மீன்கள் தங்கின. கடல் ஓர் பயிர் விளிம்பு கட்டிலிருந்து மலை உயர் செங்குத்தான மணல் குன்றுகளிலிருந்தும் வெள்ளிய மணல் பரந்த கடற்கரை கீழே வந்திருந்தது. பார்வை எட்டும் தூரம் வரையில் வீடுகள் எதுவும் கிடையாது. ஓயாத காற்றினால் புதர்கள் பின்னி புரண்டு நெருடின. மிர்டில் சிடார் கூனி வளைந்த சிறு ஓக் மரங்கள் திருகி வதை உண்டு எப்பொழுதும் அடிபட்டு தவித்தன. காற்றின் மெல்லிய இரைச்சல் ஓயாது கேட்டது. தண்ணீர் குளிர்ந்து கிடந்தது. மிதக்கும் கடல் வாத்துக்கள் துயருற்று தோன்றின.
வேறு எந்த கடற்கரையிலும் கூச்சலிடுவதை விட பலமாகவே பறவைகள் இங்கு அலறின. சதா நாம் பழைய பீரங்கி கொண்டு அல்லது துருப்பிடித்த வாள் மீது இடற நேர்ந்தாலும், இரவு வந்ததும் பிசாசுகள் அதிகமாக திரிந்தாலும் பொதுவாகவே அச்சூழ்நிலையின் கால மதிப்பு உயர்ந்திருந்தது. எப்போதாவது ஒரு தடவை மீன் பிடிக்கும் நண்பர்களோடு பொய்களை பரிமாறிக்கொள்வதற்காக நாங்கள் கூர்ஸ் பியரில் தங்குவது பழக்கம். நாங்கள் விசித்திரமான கோஷ்டி என்பதை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நான் மிகுதியும் விரும்பியது கிறிஸ்ஸை தான். கிறிஸ் ரங்கோட்டிஸ் அல்லது அது போன்ற ஏதோ பெயருடையவர். தட்டை கழுத்து உடைய கிரேக்கர் அவர். நகரத்தில் அவருக்கு ஒரு சிற்றுண்டி கடை இருந்தது. கிறிஸ் மீன் பிடிப்பதற்காகவே வாழ்ந்தார். ஹோட்டல் உபத்தொழில்தான். கிறிஸ் எப்பொழுதும் எனக்காக தமாஷ் கதை வைத்திருப்பார். அல்லது ஹோட்டலிலிருந்து ஆப்பிள் பை, பைனாப்பிள் பை, ஸ்ட்ராபெரி ஷார்ட் கேக் என்று அவர் ஏதேனும் எடுத்து வந்திருப்பார். ரொம்பவும் சூடான காஃபி தெர்மாஸில் இருக்கும். கிறிஸில் எப்படி இருந்தது என்பது பற்றி அவர் கதையா சொல்வார். கிரேக்க தேசிய கீதத்தில் 3 அடிகளை நான் கற்றுவிட்டேன். என் கிரேக்க மொழி உச்சரிப்பை கேட்டு வயிறு வலிக்க சிரிப்பார் அவர். இன்னும் ஒரு டாக்டர், பல்வைத்தியர், தன்னில் பெரும் பகுதியை இழந்துவிட்ட உலக மகாயுத்த வீரன் ஒருவன் ஆகியோரும் இருந்தனர். ஒரு போர்ச்சுகீசியனும் ஒரு பிரெஞ்சுக்காரனும் பெரிய கிழவி ஒருத்தியும் உண்டு. அவள் கால் சட்டையும் பூட்ஸும் அணிந்திருப்பாள். ஒரு மீனை தவறவிட்டு விட்டால் அவள் மற்ற எல்லோரையும் பார்க்கினும் மோசமாக ஏசுவாள். சர்வதேசிய நபர்களுடன் எனக்கு ஏற்பட்ட முதல் தொடர்பு அதுதான் என்று நினைக்கிறேன். ஆனால் இச்சர்வதேசவாதிகளில் ஒருவர் கூட எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் கௌரவமான இடம் எதனுள்ளும் பிரவேசிக்க முடியாது. போர்ச்சுகீசியன் தன் காதுகளில் பெரிய தங்க வளையங்கள் அணிந்திருந்தான். ஜூலை மாதம் 4ஆம் தேதி தோறும் அவன் முகஷவரம் செய்து கொள்வான். நம் தூண்டில் முறிந்துவிட்டால், கடைசி வழிகாட்டியும் தண்ணீரில் போய்விட்டால் அல்லது இறை காலியாய் போனால் யாராவது ஒருவர் முன்வந்து நமக்கு துணை புரிவர். அவர் உபகாரம் புரிவதாகவே தோன்றாது. இலையுதிர் காலத்தில் அக்டோபர் இறுதியிலும் நவம்பர் முற்பகுதியிலும் மின்னோக்கிகளையும் மணலில் உள்ள தெள்ளு பூச்சிகளையும் தின்பதற்காக பெரிய நீல மீன்கள் கரையோரமாக வருகிற போது எவ்வளவு நேர்த்தியாக இருந்தது என்பதை உங்களால் எண்ணி பார்க்கையில் நிச்சயமாக பெரிதான மீன் எதையாவது பிடித்தது அல்லது எந்த உயிரையாவது காப்பாற்றியது, கவிதைமயமான அல்லது அலங்காரமானது எதுவும் என் நினைவில் எழவில்லை. ஆனால் இது என் நினைவுக்கு வருகிறது. ஆண்டவன் அருள் இருக்குமானால் என்றுமே நான் போரடிக்க விரும்பாத தோத்த நோய் ஒன்று என்னை பற்றி கொண்டது. வரவிருக்கும் கடும் குளிருக்கும் தன்னையே தயார்படுத்திக் கொள்வது போல மாரிகாலத்துக்காக குளிர்ச்சி பெற்று வரும் தனிமை நிறைந்த கடற்கரைக்கு ஒருவன் அடையக்கூடிய அற்புதமான மனநிறைவு தான் அது. பருவகால மீன் பிடிப்புக்காக நாங்கள் காலத்தால் அடிப்பட்ட வெளுத்த கனமற்ற பலகைகளான சிறு குடில் ஒன்றை வாடகைக்கு எடுத்திருந்தோம். கரோலினாவுக்கும் கூர்ஸ் பீச்சுக்கும் இடையே உயர்ந்து செங்குத்தாய் தோன்றிய கரைப்பகுதியில் அது அமைந்திருந்தது. அதன் முன் வராந்தாவிலிருந்து வேகமாக இறங்கினால் நேரே பாறைகள் மீது மோத வேண்டியதுதான். பாசி படிந்து பழுப்பாக தோன்றிய அவை உண்மையில் பாறைகளே அல்ல, உறைந்து கடினமாகிவிட்ட மணலே ஆகும். கடற்கரையிலிருந்து சுமார் 50 கெஜ உயரம் மேலே ஏறுவதற்கென்று முரட்டப்பட்ட பலகை படிக்கட்டு இருந்தது. அதை ஏணி என்றே கூறலாம். அது பிரமாதமான குடிசை அல்ல. குளிக்கும் இடம், நன்கு கட்டப்பெறாத அடுப்பு, உட்காரும் அறை, தீ எரியும் இடம் ஆகியவை இருந்தன. தீ எரிக்கும் இடம்தான் அதற்கு மதிப்பு தந்தது. கட்டைகளை நேரே சிம்ப்ளிக்குள்ளாக் கொண்டு போவது போல அது வேகமாக இழுத்தது. சிம்னி என்பதை தான் நான் பெரியவனாகிற வரையில் சிம்ப்ளி என்றே உச்சரித்தேன். இப்பொழுது கூட அப்படித்தான் எண்ணுகிறேன். வீடாய்
கோட்டையாய் புகலிடமாய் விளங்கியது இந்த இடம். இருண்ட இரவில் அக்கடற்கரையிலிருந்து வீடு திரும்பும் நிலை என் மனசில் தெளிவாக பதிந்துள்ளது. கடலலை பேய்தான். பேய்த்தனமாய் கடுகடுப்பாய் ஓசையிட்டு மோதும். காற்று வழுக்கும்போது வெறித்தனமாய் கோபத்தோடு நுரையேற்றிச் சாடும். கனத்த கரிய ரப்பர் பூட்ஸ் அணிந்த பாதங்கள் மணலுள் ஆழ புதையும். நீரோரத்தில் உள்ள இறுகிய ஈர மணலிலிருந்து நடந்து செங்குத்தான கரையின் ஆரம்ப ஏற்றத்தில் ஏற ஆழமான தளர் மணலில் சிரமத்தோடு அடியெடுத்து வைக்கும்போது பாதங்களை பலத்த முயற்சியோடுதான் இழுத்து எடுக்க வேண்டியிருந்தது. இயல்பாகவே நம்மிடம் கனத்த தூண்டிலும் கனமான சுழல்வட்டும் ஒரு தளவாட பெட்டியும் இருக்கும். ஒரு சுமை மீன்களையும் இழுத்து வருவோம். ஆரம்பத்தில் ஆங்கோவிச் சிறு மீன்களில் கனமே இருப்பதாக தோன்றும் அந்த சுமை நாம் வீடு சேர்வதற்குள் மார்லின் மீன்கள் மாதிரி அதிகம் கனமேறி காட்டும். 4 அவுன்ஸ் கனமுள்ள குண்டையும் பெரிய முள்ளட் துண்டையும் இணைத்த வலுவான தூண்டிலை எரிந்ததனால் தோள்பட்டை எல்லாம் வலி பரவி நிற்கும். தண்ணீரில் நடந்தாலும் பிறகு தூண்டிலை இழுக்க பின்னுக்கு நகர்த்தினாலும் கால்களின் பின்புறத்தில் நோவு நீடிக்கும். குளிர்ந்து உப்பு நீரால் சுருங்கி சிவந்துள்ள விரல்களின் வலிப்புகள் இருக்கும். மூக்கு சிவப்பாகி நீரை வடிக்கும். எவராவது காதின் மேலே அடித்தால் அது இற்று விழுந்துவிடும். பிசுபிசுக்கும் ரப்பர் பூட்ஸினுள் பாதங்கள் உறைந்து போயிருக்கும். நம் உடம்பு முழுவதும் உப்பு மணலும் அப்பியிருக்கும். எப்படியோ போராடி இருட்டில் செங்குத்தான படிகளை ஏறி கடக்கிறோம். மரக்கட்டை தாழ்பாலை தள்ளியதும் கதவு திறந்து கொள்ளும். உள்ளே நுழையும் முதல் நபர் விளக்குகளை ஏற்ற வேண்டும். பழமையான புகைக்கக்கும் மண்ணெண்ணெய் விளக்குகள் அவை. யார் தீ மூட்டுவது என்ற சண்டை எதுவும் கிடையாது. தாத்தா வகைப்படுத்தியிருந்த விதிகளில் தகர்க்க முடியாத விதி இது. வீட்டை விட்டு வெளியே கிளம்புவதற்கு முன்னால் பாத்திரங்களை கழுவி துடைத்து உரிய இடத்தில் வைக்க வேண்டும். படுக்கையை ஒழுங்குபடுத்தி தரையை சுத்தம் செய்ய வேண்டும். அனைத்தினும் முக்கியமாக நீண்ட மஞ்சள் குச்சியும் செந்தலையும் பெற்ற தீக்குச்சி தொட்ட உடனேயே நெருப்பு உயிர் பெற்று பிரகாசிப்பதற்கு வசதியான பக்குவ நிலையில் கனலை விட்டு வைத்திருக்க வேண்டும். நெருப்பிடும் நாம் மிக அதிகமான மதிப்பு வைக்க முடியாது. பார்க்க போனால் மனிதனை மிருகத்திடமிருந்து வேறுபடுத்துவது நெருப்புதான் என்று தாத்தா சொல்வார். நான் அவரை நம்புகிறேன். திறந்த நெருப்பிடம் இல்லாத வீட்டினுள் வசிப்பதை விட வெளிமுற்றத்தில் வசிக்கவே நான் விரும்புவேன். நான் செய்வதற்கு என்றுமே பின்னிடாத கடமைகளில் ஒன்று எரிபொருள் நிர்வாகத்தின் உபத்தலைவராக இருப்பதே ஆகும். காலை நேரங்களில் சூரியன் வெப்பமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும்போது பிற்பகல் காற்றும் மேகங்களும் கடற்கரையை குளிர்படுத்துவதற்கு முன்னர் விறகு தேடி திரிவதில் எனக்கு ஆசை உண்டு. எங்களிடம் அற்புதமான விறகு கட்டைகள் சேர்த்திருந்தன. சோகமாய் திருகு முருகிய பழங்கட்டைகள், உப்பினால் மங்கிய வெண்ணிறம் பெற்றவை, பெரிய மரத்துண்டுகள், சிதைந்த படகளின் பலகைகள், இது போன்று இன்னும் பல பொருட்கள் எல்லாம் காற்றில் ஊர்ந்து வற்ற காய்ந்தவை. அவற்றிலுள்ள உப்போ எதுவோ கட்டைகளை மெதுவாகவும் நிதானமாகவும் மதுசாரம் எரிவது போல நீல கொழுந்து விட்டு எரிய செய்தது. உப்பு, மண்ணு, கடல் முந்திரி, தீயெல்லாம் கலந்த மனம் பரவும். அதன் கீழே வைப்பதற்கு தேவையானவை தூண்டில் இரையை சுற்றியதால் பசை ஏறிய பின் சுருட்டி கசக்கப்பட்ட பழைய தாளும் 1-2 மர சிராய்களும் தான். அப்புறம் தீக்குச்சியால் கீச்சியதும், கிழவி ஒருத்தியின் பசு லாந்தரை உதைத்ததும் சிகாகோ நகரம் பற்றி எரிந்ததே அது மாதிரி இதுவும் குபுக்கென பற்றி கொள்ளும். நெருப்பு இரைச்சலிட்டு எரியும்போது விளக்குகளில் ஒன்றை அணைத்துவிடலாம். ஏனெனில் அற்புதமாக ஆடி மினுமினுக்கும் ஒளியை பரப்புகிறது அந்த நெருப்பு. அதில் படிக்க முயன்றால் கண்கள் கெட்டுவிடும். ஆயினும் உண்மை மிக்க ஆபிரகாமை ஜனாதிபதியாக உயர்த்திய பெருமை அதற்கு உண்டு என நான் நம்புகிறேன். நெருப்பின் பக்கம் முதுகை திருப்பி கால் சட்டையின் பின்புறத்தை கதகதப்பாக ஆக்குவோம். வெடித்து சுருங்கிய கைகள் அதில் வாட்டி சிறிது குளிரை போக்கடிப்போம்.
அதன் பிறகுதான் நான் உட்கார்ந்து தாத்தாவின் பூட்ஸை அகற்றுவேன். அவரது பாதங்களில் ஒன்றை என் கால்களுக்கிடையிலும் மற்றதை என் மார்பிலும் பற்றி கொண்டிருப்பேன். பிறகு அவரும் அதே முறையில் என் பூட்ஸை கழற்ற உதவி புரிவார். நாம் நினைவு கூறும் விஷயங்கள் வினோதமானவை இல்லையா? சுருண்ட ரோபம் உள்ளே இருக்கும்படியாக ஆட்டுத்தோலினால் செய்யப்பட்ட ஒரு ஜதை ஸ்லீப்பர்கள் என் நினைவில் எழுகிறது. நான் வீட்டுக்குள் வந்ததும் அவற்றை நெருப்பருகே காய வைப்பேன். என் வெறும் பாதங்களை அவற்றுள் திணிக்கும் பொழுது அவை கனன்று கொண்டிருக்கும். வெந்நீர் ஸ்நானம் போல், ஒரு கப் காஃபி மாதிரி கிறிஸ்மஸ் பரிசாக ஒரு குதிரைக்குட்டி கிடைத்தது போல உணர்வு தரும். பிறகு உப்பையும் மீன் பிசுக்கையும் அழுக்கையும் நீக்குவதற்காக என் கைகளை வெந்நீரில் கழுவுவேன். உடனே இரவு உணவுக்கு ஆயத்தம் செய்வேன். தனது வயறு முதிர்ச்சி காரணமாக அவரது நரம்புக்கு ஊக்கமளிக்கும் மருந்தில் சிறிது சாப்பிட்டாக வேண்டும். ஒரு சிறுவன் செய்யக்கூடிய சொற்பமான காரியம் மேஜையை சரி செய்து சாப்பாட்டை எடுத்து வைப்பதே ஆகும் என்று தாத்தா சொன்னார். அதுவும் எனக்கு பிடித்திருந்தது. அவரது பாதங்கள் தீயை நோக்கி நீண்டு கிடக்க அவர் கால்களை அகல பரப்பியபடி நெருப்பின் முன்னே ஆடும் நாற்காலி ஒன்றில் அமர்ந்திருப்பார். குழாயை உறிஞ்சியும் சிறிதே மூக்கை சீறிக்கொண்டும் அன்று நிகழ்ந்தவை பற்றி சோம்பல் ரீதியில் பேசிக்கொண்டிருப்பார். அடப்போ, இரவு உனக்காக உணவுக்கு ஏற்பாடு செய்வது தானே. தகர வடிகட்டியில் காப்பிக்கு ஊற்ற வேண்டியது, அலமாரியிலிருந்து வெண்ணெயை எடுப்பது, ரொட்டிகளை துண்டு பண்ணுவது, மார்மலேட் அல்லது ஜெல்லியை எடுத்து வருவது, அடுப்பில் தீ இனிய இளஞ்சிவப்பு கங்குகளாய் மாற ஆரம்பித்ததுமே எங்களிடம் உள்ள இரும்பு பாத்திரத்தை அதில் வைத்து விடுவோம். முந்தைய நாளின் நீல மீன் பகுதிகளை அல்லது கடல் புரோட்டை அதனுள்ளிட அதிக நேரமாகாது. மீன்கள் உதிர்ந்து கீழே சிந்தும் சமயத்தில் உடைத்து குழப்பிய முட்டைகளை நிறைந்த சிறு கொப்பரையை தீ மீது வைப்பேன். 2 நொடியில் ஆகாரம் தயாராகிவிடும். உண்ணிகள் போல் நிறைவடைந்து நாங்கள் வசதியாய் அமர்ந்து 2வது கப் காப்பியை சுவைத்தபடி பேசிக்கொண்டிருப்போம். பிறகு தாத்தா நெருப்பை உள்ளடக்க வச்சு விளக்கை அணைத்து விடுவார். களைப்பு, சாப்பாடு, நெருப்பு இவற்றால் பெற்ற அசதியோடு நாங்கள் படுக்கையில் புரளுவோம். இந்த பயணங்கள் வார இறுதி நாட்களில்தான் நிகழும். ஏனென்றால் கல்வி விவகாரம் வேறு இருந்ததே. அதனால் வாரத்தில் 5 நாட்கள் எனக்கு போதிக்கப்படும். வெள்ளிக்கிழமை பிற்பகல் முதல் திங்கட்கிழமை அதிகாலை வரையில் அன்ற பொழுது புலரும் முன்பே தாத்தா என்னை படுக்கையிலிருந்து வெளியே இழுப்பார். எனது விரல் நகமெல்லாம் சுத்தமாக இருக்கிறதா என்று கவனித்து கண்ணியம் பற்றி உபதேசிப்பார். அதுவரை நான் பிரமாதமான ஆனந்தமுடையவன்தான். நான் முன்னால் குறித்தது போல இது வேடிக்கையானதுதான். மீன்களை என்னால் ஞாபகப்படுத்த இயலவில்லை. கிறிஸ் என்னும் கிரேக்கனும் குஜாஸ் ஏசுகின்ற கிழவியும் காது வளையங்களை அணிந்த போர்ச்சுகீசியனும் என் நினைவில் பசுமையாக நிழலாடுகிறார்கள். தீயினால் பிரகாசமுற்ற தாத்தாவின் முகம் எப்படி விளங்கியது? ஓர் புறம் செக்கச் சிவந்த, மறுபக்கம் கருமையால் நிழலிட்டும் தோன்றிய காட்சி என் நினைவில் எழுகிறது. புயலிலிருந்து எங்களை பாதுகாத்த உறுதியான மங்கள் வெண்ணிற பலகைகளை அடித்துச் சாடிய காற்று எப்படி ஓசையிட்டது என்பது ஞாபகம் இருக்கிறது. அன்று முதல் இன்று வரை நான் எப்பொழுதும் தீ மூட்டினாலும் சரி, தாத்தாவை உருவாக்கிய தாடி, பூர்பான் விஸ்கி, புகையிலை, உப்பங்காற்று, நெருப்பு ஆகியவற்றை கண்ணெதிரே காணாமல் அவற்றின் மனதை ஒரு சிறிது நுகராது இருப்பதில்லை. சிலர் என்னை நெருப்பு பூச்சி என அழைப்பது இதனால்தான் போலும்.